அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், காலையில் எடுத்துகிட்டு வந்த குழந்த, அதாவது ரத்தம் நிற்கவே இல்லைங்க. பாருங்கள் எவ்வளவு ரத்தம் போய் மேடம் எவ்வளோவெல்லாம் தொடச்சி எடுத்திருக்காங்கன்னு. இப்போ அந்த நரம்பை வந்து அதை ஸ்டிச் போட்டு தையல் போட்டு முடிச்சு போட்டு விட்டுட்டு, அதாவது கட்டு போட்டிருக்குங்க. எப்படி இவ வந்து 2 மாதம் ஆகுமா ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஒரு வாரமாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தையல் போட்டிருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு முடிவு எடுக்கலாம். ஆனால் 1 வாரத்துக்கு இந்த குழந்தை ஆஸ்பத்திரியில் தான் இருக்கணும். அதேமாரி ஈரோட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு கண் போன குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி அங்கே தாங்க வச்சுருக்கிறேன். அவளையும் போர்டிங்கில் வச்சுருக்கிறேன். அவளையும் எடுக்கணும். நம்ம சச்சின்னு பார்த்திங்கன்னா புண்ணு காஞ்சிடுச்சு. பட் வந்து அவனுக்கு வந்து டிக் ஃபீவர் வந்துடுச்சு. இப்போ அவனும் போர்டிங்கில் தான் இருக்கான். இந்த 3 பேருமே போர்டிங்கில் இருக்காங்க. முடிஞ்சவங்க தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவு உதவி பண்ணுங்கள். இந்த 3 குழந்தைகளும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளவெல்லாம் செலவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த 3 குழந்தைகளும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்க. முடிஞ்சவங்க தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.